மக்களே நிறைய பேர் மாட்டை குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. மாடு வந்து தண்ணியில் அப்படியே மிதந்துட்டு இருக்குது. குளிச்சுட்டு இருக்கு மாடு, தண்ணிக்குள்ளே குளிச்சுட்டு இருக்கு பாரு. இருக்க வாய்ப்பு இருக்குது. அது இவங்க வந்து டெய்லி வரவங்களுக்கு மட்டும்தான். இது கருமமே அடே, அதை உனக்கு புரியலையா? அன்னைக்கு அந்த வலை பார்த்தா இல்லை, நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த வலையை போட்டு வச்சுருக்காங்க மீனுக்கு. இல்லை ஒரு ஏரியாவில் இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல, ஆனால் நிறைய இடத்துல போட்டு வச்சுருக்காங்களே. இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் போட்டிருக்காங்க பாரு. ஒரு மீன் கூட விட மாட்டாங்க. இல்லை நிறைய மீன் நிறையா இருக்குண்டா. போட்டு பார்த்து மக்களே பாருங்கள், கிட்டத்தட்ட பாதி தூரம் அப்படின்னு நினைக்கிறேன். கிளம்பிட வேண்டியதுதான். ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஏர்போர்ட்டை ஏய் மக்களே பாருங்கள். அதான் என்னமோ வாங்கி போடுற மாதிரியே பேசுகிறது. இது இந்த டேம் வந்து எவ்வளோ ஏக்கருக்குன்னு கேட்குறீங்க. அதான் நான் சொன்னேன், பஞ்சாயத்தில் இருக்கு கேட்டு சொல்கிறேன்னு. பாருங்கள், இந்த பையன் வந்து அந்த எருமை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். சிவனேன்னு இருக்கு அந்த எருமையை. அந்த எருமை கூட இந்த எருமை பார்த்து பயப்படுது. என்னன்னு தெரியல மக்களே. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இல்லையா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் எவ்வளோடா விக்கி? டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கரெக்டாக ஒரு 11 மணி ஆகுது. வெயில் இனிமேல் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட பாதி தூரத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, அங்கே இருக்குது அந்த, இப்போ நாங்கள் இருக்கிறது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் போனால் சென்டர் ஆஃப் தி டேம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்துட்டோம். இதெல்லாம் தண்ணி நிற்கிற இடம்னு நினைக்கிறேன். இடம் எப்படி இருக்குது மக்களே பாருங்கள். ஸோ அருமை. பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் தான் இது. ஸோ இங்கே வரணுன்னா நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து 26 கிலோமீட்டர், பொள்ளாச்சியிலேருந்து 26 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா திருச்சூர் ரூட்டு தான். இந்த ஒரு அருமையான பிளேஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். ஒரு 1 டே டூராக வரலாம், தைரியமாக 1 டே டூராக வரலாம். இங்கே வந்தீங்கன்னா நேராக வந்து ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸில் வந்து ஒரு டைமை வந்து ஒரு வேலை வந்து அங்கே வந்து அவங்க விடலை அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, சுற்றி வாங்க அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா, நடந்து வந்துடாதீங்க. அதிலேருந்து அப்படியே ஒரு வண்டி எடுத்து, நீங்கள் எந்த வண்டியில் வந்தீங்களோ அந்த வண்டியிலேயே அப்படியே வந்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு ரோடு போகும். ஸோ லெஃப்ட்டு போகக்கூடாது, ரைட்டு கட் பண்ணிக்கோங்க. ரைட் கட் பண்ணியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த கோயில்கிட்ட வரும். சரிங்களா? அந்த பத்ரகாளியம்மன் கோயில்கிட்ட வந்துடும். சரிங்களா? பத்ரகாளியம்மன் கோயில்கிட்ட வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து அந்த கோயில்கிட்ட வந்து வண்டியை நிறுத்திக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு உள்ளே வந்து நடந்து வந்தால் செமையாக இருக்கும். 11 மணி இந்த வெயில் அடிக்குதுன்னு, இந்த 11 மணி வெயிலெல்லாம் அங்கே பிரச்சனையே இல்லாமல் இருக்குது. நம்ம ஊரில் பயங்கரமாக அடிக்குது, நல்லா இருக்கும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்த பற்றி தெரியாமல் தண்ணியில் குளிக்கக்கூடாது. ஸோ அது ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா இங்கே சேராக இருக்குது. ஸோ இந்த சேரில் இறங்கி வந்து ஏதாவது பண்ணணும், பிடிக்கணும், அந்த விளாடணும், அந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. சரிங்களா? அதை நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஏன்னா தெரியாத ஒரு பிளேஸில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது. ஓகே, வர்றோம், விசிட் பண்ணுறோம், ஜாலியாக அந்த இடத்த பார்க்குறோம், ஸோ போகிறோம், இதுதான் பண்ணணும். ஸோ இதில் வந்து தண்ணியில் வந்து இறங்குறது அவ்வளோ சேஃப்டி இல்லை, பார்த்துக்கோங்க. தெரியாமல் இறங்குறது சேஃப்டி இல்லை. ஓகே, ஏன்னா எந்த இடத்துல வந்து குழியாக இருக்கிறது என்னன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் குழியாக இருக்குது. ஓகே,
ஒரு வேளை வந்து மீன்கரை டேமுக்கு வந்துட்டோம். மீன்கரை டேம் உள்ளே தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஒன்று நின்றுருக்குது. ஸோ ஆள் தான் இல்லை. காலையில் வந்தால் வந்து போட்டில் வந்து சவாரி பண்ணி வைக்கலாம் போட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது போட்டு. போட் நல்லா தான் இருக்கும். இதில் ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது. இந்த இது இது வந்து ஹேண்டில் பண்ணுற ஆளுக்கிட்ட மட்டும்தான் இந்த அவருக்கு மட்டும்தான் ஒரு சீட் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்கும். இது எப்படி இந்த தரையில் கொண்டு வந்து இது பண்ணுவாங்க தான் தெரியல. தண்ணி அதிகமாக வரும்போது எடுத்து உள்ளே இது பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிமம் 10 பேராவது உட்காரலாம். 10-15 பேராவது உட்காரலாம். நல்லா சூப்பராக. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து அந்த ரவுண்டான தோணி. ஸோ அது பார்த்தப்போ நம்ம நிறைய திரைப்படங்களில் வந்துலாம் பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு இது மாதிரி இருக்கும். இதில் வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக்கில் வந்து பண்ணனால இது வந்து கலர் கலராக பண்ணியிருக்காங்க. ஈஸியாக வந்து குப்பரை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஈஸியாக வந்து தண்ணிக்குள்ளே விட்டு அப்படியே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளூ கலரில் வந்து 3, எல்லோ கலரில் ஒன்று இருக்குது. ஸோ பாருங்கள், இங்கே தான் வந்து மெயினான இடம் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. மண் வந்து இங்கே இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ தெரியாத இடத்துல வந்து நம்ம வந்து என்ன எப்படிங்கிறது தெரியாமல் வந்து இந்த தண்ணிக்குள்ளே வந்து தயவு செஞ்சு யாரும் இறங்கக்கூடாது. வந்து பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். ஸோ விசிட் பண்ணி ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். சரி அப்படிங்களா? இதெல்லாம் பயந்து போடுது. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஜாலியாக இருக்கும். இல்லை ஹைட்டாக இருக்குண்ணா. ஹைட்டாக இருக்கு. பார்த்துட்டேன். கிளம்பியாச்சு. இந்த போயிட்டுருக்கோம். இல்லை, அது சட்டருக்கு போகிற வழி வந்து ஆமாம், அது எகிரி வச்சு போக முடியாது. வண்டியில் போகலாம் மாட்டிருக்கு. கேட்டு போய் சாத்தியிருக்காங்களா? ஓ, இந்த வண்டி அங்கே போகுது. அதனால இந்த ஹைட் அதான். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.